வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இப்போது கோல்டு கலர்லேயே எம்ப்ராய்டு ஒர்க் பண்ண ஒரு டிசைனர் கிளாத்து வந்து நம்ம எந்த சாரீக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். அதுவும் ஃபேஷனாக இந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் விரும்பி போடுற மாதிரி போட் நெக் மாடல் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிளாத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. கோல்டு கலர்லேயே எம்ப்ராய்டு ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கிளாத்து. இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 6.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஆம்ஹோல் 6 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச்சு இருக்குது. உயரம் 15 இன்ச்சு இருக்குது. இதில் நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். கீழே இந்த இடுப்பு பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவை அடையாளப்படுத்துங்க. 4.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் ரவுண்டு நெக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம இது பண்ணுறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எப்போதும் போல் 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கும் மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சாச்சு. டாட் வந்து நம்ம லாஸ்ட்டில் தைக்கணும். இப்போ இதில் தைக்கிறதுக்காக நெட்டு கிளாத் எடுத்துருக்கிறேன். இதே கலரில் இருக்கிற மாதிரி ப்ளைனான கிளாத் எடுத்துருக்கிறேன். இது நம்ம அடிப்பக்கம் வைக்கலாம். இது மாதிரி நேராக வச்சுருங்க. நேராக வச்சுட்டு சைடில் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு இன்ச்சாவது இருக்கணும். அந்த அளவுக்கு கட் பண்ணி வைங்க. கட் பண்ணி வச்சுட்டு 2-3 இடத்துல பின் பண்ணி விட்டுறலாம். டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வைங்க. ஏன்னா இதில் வைக்கும்போது அந்த அளவு வந்து அப்போ தான் சரியாக வரும். டாட் வந்து நம்ம இடுப்பு பகுதியில் லாஸ்ட்டில் நம்ம பிடிக்கலாம். 2-3 இடத்துல பின் பண்ணி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. நம்ம திருப்பி பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதி அப்படியே நம்ம 2ஆக மடித்து மேலே நம்ம போட் நெக்குக்கு எப்போதும் என்ன அளவுக்கு நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. நான் இதில் 3 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணுறேன். சைடில் கொஞ்சமாக அந்த நெட்டு கிளாத்து இருக்கணும். அந்த ஷோல்டர் பகுதியில் நெட்டு கிளாத்தை கொஞ்சம் 4 இன்ச்சு அளவு விட்டு அப்படியே கட் பண்ணி எடுங்க. இந்த அளவுக்கு விட்டுருக்குறேன். இப்போ இதில் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக ப்ளவுஸ் கிளாத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 1 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி வைங்க. அதை அப்படியே நம்ம 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து திருப்பி பார்த்து அந்த ஷோல்டர் பகுதியில் எக்ஸ்ட்ரா அந்த நெட்டு கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கால் இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த பகுதி அப்படியே நம்ம மேல் பக்கமாக திருப்பி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். தைச்சதுக்கப்புறம் இது ப்ளவுஸ் கலரில் ப்ளைனான டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன். அது கிராஸ் பீஸ் நம்ம 2ஆக மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். 4 இன்ச் அளவு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இதில் நம்ம கீழே வரைக்கும் அளவுகளை பார்த்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு இடைவெளியில் அடுத்தடுத்து அடையாளப்படுத்தி விடுங்க. அது அப்படியே மேலே அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சைடில் அப்படியே அடையாளப்படுத்திடுங்க.
நெட்டு கிளாத் அப்படிங்கும்போது அடையாளப்படுத்துறது லைட்டாக தான் தெரியுது. இப்போ அந்த அடையாளப்படுத்துகிற பகுதியில் இந்த கிராஸ் பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள், அது அப்படியே மடிப்பு பக்கம் நெக்கு பகுதி பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி விட்டு அந்த லைனில் அந்த நூல் இலைகள்லாம் வர மாதிரி தைச்சிட்டு அப்படியே நம்ம திருப்பி தைக்கும்போது இந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் கொஞ்சம் இந்த நெக்கு பகுதியில் 1/4 இன்ச்செலாம் 2 சைட்லேயும் இருக்கிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. நம்ம லாஸ்ட்டில் போதுமான அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்தடுத்து அந்த லைனில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நெட்டு கிளாத் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்க வேண்டாம், ஏன்னா இழுத்துரும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம தைச்சோம் அப்படின்னா நல்லா வரும். எல்லா லைனுக்குமே தைச்சி முடிச்சாச்சு. கொஞ்சமாக விட்டுட்டு சைடில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைச்சிருக்கிறேன். அது அப்படியே மடிப்பு பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த சைடில் நெக்கு பகுதியில் ஒன்று போல் அளவை விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். ஏன்னா ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்படியே திருப்பி தைக்கும்போது கரெக்டாக அந்த நம்ம திருப்பி தைக்கிற அளவு நெக்கோட எட்ஜில் வர அளவுக்கு அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இது அப்படியே இப்படி வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ நம்ம திருப்பி தைக்கும்போது இந்த உள்பக்கம் நம்ம லைனாக தைச்ச அதோட பிசுறு எல்லாமே இதுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி வந்துடும். அடிப்பக்கம் திருப்பி பார்க்கும்போதும் அதோட பிசுறு இருக்காது. 3 இன்ச் அளவு சமசதுரமாக கட் பண்ணியிருக்கிறேன். அது அப்படியே இந்த மாதிரி மடித்து அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் சைடில் வளைவாக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 2ஆக மடிச்சுட்டு சைடில் கொஞ்சம் அந்த மாதிரி வளைச்சி தைச்சிருக்கிறேன். அதை அப்படியே நம்ம திருப்பி தைச்சிட்டு இந்த திருப்பி எடுத்து அதை அப்படியே நம்ம மணி தைக்கிறதுக்காக இந்த மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இது அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு கொஞ்சம் பகுதி கொஞ்சம் திரும்பி வராமல் இருக்கும். நம்ம ஒரு பென்சில் ஏதாவது வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ரொம்ப அது ஷார்ப்பாக வரணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். இது த்ரெட்டில் நல்லா ஒரு 4 த்ரெட்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்துருங்க. இப்படி இருக்கும். இதை நம்ம இந்த பகுதியை அப்படியே நெக்கு பகுதியை 2ஆக மடித்து கரெக்டாக சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருங்க. எல்லாமே அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம இந்த த்ரெட் அது நீடிலே கோர்த்தே நான் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி அப்படியே நம்ம தைச்சிடலாம். நம்ம உள்பக்கம் விடும்போதே நீடிலில் கோர்த்தே முடிச்சு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம அடியில் முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பகுதிக்குமே தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். நம்ம இப்படி போட்டிருக்கும்போது அந்த மணி வந்து ஆடுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். நம்ம போட்டிருக்கும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த மாதிரி முதுகு பக்கத்தில் அந்த நெட்டு கிளாத் வச்சுருக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நெட்டு கிளாத் இருக்கிறது தெரியாமல் அந்த லைன் மட்டும் இருக்கும். அதில் இந்த மணி ஆடுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த கோல்டு கலர் கிளாத்துக்கும் ஃபேஷனாக சின்ன பொண்ணுங்கள்லாம் விரும்பி போடுற மாதிரி உள்ள ஃபேஷனான போட் நெக் ப்ளவுஸ் மாடல் வந்து இதில் உருவாக்கியிருக்கிறேன். இது வந்து எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.